Hello friends, இது Anto Sujesh and இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபார்மேட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்மேட்னா எப்படின்னா ஒரு பேராகிராஃப் இருக்குது, அந்த பேராகிராஃபுக்கு ஒரு ஹெட்டிங் இருக்குது. ஸோ அந்த ஹெட்டிங்கை எப்படி அந்த பேராகிராஃபுக்கு ஏற்ற மாதிரி ரீசைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது HTML இருக்க H1, H2, H3 டேக்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதுதான் நம்ம இப்போ ட்ரீமியரில் எப்படி செய்கிறதுன்றத பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். நான் அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், ஒரு புதுசாக ஒரு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். blank page, HTML page, just create. அண்ட் இப்போதைக்கு நம்ம இந்த பேஜை க்ரியேட் பண்ணியிருக்கோம், இன்னும் சேவ் பண்ணல. ஸோ நம்ம அதை சேவ் பண்ணிடலாம். இப்போது ஃபைல் சேவ் அண்ட் இதுக்கு நான் ஃபார்மேட்டுன்னு கொடுத்துட்றேன். நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். நான் இதை ஒரு HTML பேஜாக சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு format.html ஃபைல் வந்து சேவ் ஆகிடுச்சு. அண்ட் இதில் நான் சம் டிவிஷன்ஸை நான் கொடுக்க போகிறேன். ஐ மீன் சம் கண்டென்ட்ஸை நான் வந்து இங்கே ஆட் பண்ண போகிறேன். அது என்னென்னா, என்னோடய கிளிப்போர்டில் இருக்க சம் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அதுக்கு என்னோடய கோட் வியூக்கு போகிறேன். என்னுடைய பாடி டேக்குக்கு உள்ளே நான் அதை பேஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத என்னோடய டிசைனர் வியூவில் போனால் உங்களுக்கு கிளியர் ஆகும். ஸோ நான் இதோட ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷனை நான் வந்து ட்ரீமியர் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நான் ஜஸ்ட் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ஸ் நியூ ட்ரீமர் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இந்த பேராகிராஃபோடைய ஹெட்டிங். அண்ட் இதுக்கு ஒரு டிவிஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டிவிஷனுக்குள்ளே 2 பேராகிராஃப் இருக்குது. இது ஒரு பேராகிராஃப் அண்ட் இது ஒரு பேராகிராஃப். ஜஸ்ட் நம்ம கோட் வியூவில் போய் பார்த்தோன்னா இதை நம்ம கிளியராக பார்க்க முடியும். ஒரு டிவிஷன் இருக்குது, இங்கே டிவிஷன் ஸ்டார்ட் ஆகுது, இங்கே டிவிஷன் எண்ட் ஆகுது. அண்ட் இது ஒரு பேராகிராஃப், இந்த பேராகிராஃப் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே எண்ட் ஆகுது. அண்ட் இது இன்னொரு பேராகிராஃப், இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே எண்ட் ஆகுது, செகண்ட் பேராகிராஃப். அண்ட் இதுக்கு வந்து வாட்ஸ் நியூ இன் ட்ரீமர் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது. ஸோ இந்த பேராகிராஃப்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஹெட்டிங்கை வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஹெட்டிங்கை அப்படியே மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே வரேன், டவுனில் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி பேனலுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த இடத்துல இப்போதைக்கு டவுன் இருக்குது. ஜஸ்ட் நம்ம இப்போ அதை செலக்ட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு எக்கச்சக்கமாக லிஸ்ட் அவுட் பண்ணோம். H1 டேக், H2 டேக், H3, H4, H5 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் நான் H1 டேக்கு வரேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் H1 கிளிக் செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து வாட்ஸ் நியூ இன் ட்ரீமர் அப்படின்ற அந்த வேர்ட்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அண்ட் இதே நீங்கள் கோட் வியூவில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு H1 டேக் வந்து ஆட் ஆகிருக்கிறது கிளியராக தெரியும். ஸோ நம்ம ட்ரீமியர் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ராப் டவுனில் நம்ம ஹெட்டிங் 1ன்னு செலக்ட் பண்ண உடனே நம்ம ட்ரீமியர் ஆட்டோமேட்டிக்காக இந்த H1 டேக் இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயும். ஸோ இதுதான் ட்ரீமியர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நான் வந்து திரும்பி இதை செலக்ட் பண்ணிவிட்டு H2 டேக் வச்சேன்னா அது இன்னும் கொஞ்சம் ஸ்மால் சைஸ் ஆகி என்னோடய கோட்லேயும் H2 டேக்காக அது வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கும். இதுக்கு முன்னாடி H1 டேக்கில் இருந்தது அண்ட் இப்போ H2 டேக்கில் இருக்குது. ஸோ இது மாதிரி இந்த ஃபார்மேட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக நம்முடைய பேராகிராஃப்க்கு எந்த சைஸான ஹெட்டிங்ஸ் வேணும்னு நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இது ஃபார்மேட்டில் நம்மளுக்கு ஹெட்டிங் 6 இருக்குது. அது செலக்ட் பண்ணோன்னா இது ரொம்ப ரொம்ப சின்னதாகிடும். ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு H2 டேக் வச்சுக்கலாம். இந்த பேராகிராஃப்க்கு ஏற்ற சைஸில் இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், ஸோ இங்கே 2 பேராகிராஃபாக இருக்குது. இன்கேஸ் நான் வந்து இந்த இடத்துல போயிட்டு யூஸ் நியூ அப்படின்ற இடத்துல போயிட்டு நான் ஒரு என்டர் அடிக்கிறேன். நான் என்டர் அடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து எனக்கு நெக்ஸ்ட் லைனில் வராமல் சம் கேப் விட்டு ஒரு தேர்ட் லைனில் வந்து வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட் லைனுக்கும் இந்த செகண்ட் லைனுக்கும் கேப் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இது எதை மீன் பண்ணுதுன்னா, இது ஒரு பேராகிராஃப், இது ஒரு பேராகிராஃப் அப்படின்னு மீன் பண்ணுது. அதாவது இங்கே நான் ப்ரெஸ் பண்ணி ஒரு என்டர் கீ ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு ஒரு நியூ பேராகிராஃப் கிரியேட் ஆகுது. இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாகவே எனக்கு ஒரு நியூ பேராகிராஃபாக கிரியேட் ஆகியிருக்கு. ஸோ இதுதான் ட்ரீமியர் கிட்ட இருக்க ஒரு பவர்னு கூட சொல்லலாம். நம்ம ஒரு வாட்டியும் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணும்போதும் ஒரு நியூ பேராகிராஃப் கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறேன், இன்னொரு வாட்டி என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்னுடைய கோட் வியூவில் போனேன்னா அப்படின்னா எனக்கு 2 பேராகிராஃப் கிரியேட் ஆகிருக்கும். ஒரு என்டருக்கும் ஒரு பேராகிராஃப் கிரியேட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஆச்சு. இந்த நான் யூஸ்ன்ற இடத்துல போயிட்டு நான் என்னோடய மவுஸ் கர்சரை வச்சுட்டு நான் என்டர் தட்டின உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு நியூ பேராகிராஃபாக கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நியூ பேராகிராஃபில் வேண்டாம், எனக்கு நெக்ஸ்ட் லைனில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா
நம்ம அதை மேனுவலாக தான் செஞ்சாகணும். ஜஸ்ட் என்னோடய பேக்வேர்ட்ஸ் கீயை அழுத்தி நான் இதை பழைய இடத்துக்கு கொண்டு வரேன். அண்ட் ஜஸ்ட் இந்த இடத்துல என்னோடய மவுஸ் க்ரோசரை வச்சுக்கிட்டு திருப்பி பேக்வேர்ட் கீ அழுத்துறேன். எனக்கு பழைய பொசிஷனுக்கு வந்துடும். எனக்கு வந்து இது வந்து என்னோடய நெக்ஸ்ட் லைனில் தான் வரணும். எனக்கு இந்த வேர்டு வந்து ஒரு நெக்ஸ்ட் பேராவாக எனக்கு டிஸ்பிளே ஆக வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் என்னோடய கோட் வியூக்கு வரேன். வந்துட்டு கரெக்டாக இந்த இடத்துல நான் ஒரு பிஆர் டேக் ஆட் பண்ணுறேன். ஸோ பிஆர் டேக்னா என்ன நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். நெக்ஸ்ட் லைன். ஜஸ்ட் என்னோடய டிசைனர் வியூக்கு வரேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு செகண்ட் லைனில் அதுவே டிஸ்பிளே ஆகுது. ஸோ என்டர் தட்டுறதுக்கும் என்டர் தட்டினா நெக்ஸ்ட் லைனில் வந்துடும் அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம என்டர் தட்டுனா ட்ரீம்வியூரில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நெக்ஸ்ட் பேராவாக தான் கிரியேட் ஆகும். ஓகே. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் லைனில் வேணும்னா நீங்கள் வந்து ஒரு பிஆர் டேக் மேனுவலாக போயிட்டு உங்கள் பேராகிராஃபில் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் பிஆர் டேக் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கப்புறம் உள்ள ஸ்டேட்மெண்ட்டில் எல்லாமே உங்களுடைய நெக்ஸ்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுதான் நான் இங்கே காமிச்சிருக்கேன். அண்ட் இப்போ என்னோடய ஃபைலை நான் சேவ் பண்ணிவிட்டு ஃபைல் சேவ் ஆல் இதை நான் ப்ரௌசரில் ரன் பண்ணுறேன். ப்ரிவ்யூ இன் ஃபயர்ஃபாக்ஸ். ஸோ என்னுடைய H2 டேக் கிளியராக டிஸ்பிளே ஆகுது. அண்ட் என்னுடைய ஃபர்ஸ்ட் லைனில் சம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் என்னோடய செகண்ட் லைனில் சம் ஸ்டேட்மெண்ட். அண்ட் இது ரெண்டுமே ஒரே ஒரு பேரா. அண்ட் இது செகண்ட் பேராகிராஃப். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on my next video tutorial.